வெல்கம் டு Vrkitchen. இன்றைக்கி நம்ம கிச்சனில் பண்ண போகிற டிஷ்ஷு ரொம்ப சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷு பிரதமன். ஸோ இது பிரதமன் நம்ம எதுக்கு பண்ணுவோன்னா ஓணம் ஸ்பெஷலுக்காக பண்ணுவோம் நம்ம. ஸோ இன்றைக்கி இந்த பிரதமன் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். 200 கிராம்ஸ் பாலாடை எடுத்திருக்கேன், அதை ஊற வச்சுருக்கேன். 350 கிராம்ஸ் வெல்லம் எடுத்திருக்கோம். ஒரு தேங்காவை பால் எடுத்திருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு பால் எடுத்திருக்கேன், அதுக்கடுத்து ஃபில்டர் பண்ணி செகண்ட் எடுத்திருக்கேன், அதுக்கடுத்து தேர்ட் எடுத்துக்கிறேன். இது எதுக்காக அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம தேர்ட் மில்க்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ தேங்காய் பால் லாஸ்ட்டு தேங்காய் பாலை யூஸ் பண்ணிவிட்டு அடுத்து செகண்ட் யூஸ் பண்ணுவோம். ஃபைனலாக தான் ஃபஸ்ட்டு பால் எடுத்தது திக்கான பாலை நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்து கேஷ்யூ, தேவையான அளவுக்கு நம்ம ஏலக்காய் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் கொஞ்சமாக ஒரு 2 பீஸ் மட்டும் எடுத்து கொஞ்சம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கோம். இது லாஸ்ட்டாக ஃபைனலாக ஃப்ரை பண்ணி போடுறதுக்கு தேவையான அளவுக்கு கீ, கொஞ்சம் சால்ட்டு, வாட்டர். ஸோ இதுதான் நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வெல்லம் பாகு எடுக்க போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வெல்லத்தை நம்ம இதில் போட்டுக்கலாம். கொஞ்சமாக வாட்டர் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம பாலாடையை வேக வைக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் வாட்டரை போட்டுடலாம். இதை நம்ம வேக வைக்கிறதுக்கு முன்னாடி பிஃபோராகவே நம்ம 10 to 15 மினிட்ஸ் இதை ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு தான் நான் வச்சுருக்கேன். நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை நம்ம கோல்டு வாட்டர் போட்டு நல்லா ட்ரைன் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 வாட்டி அலசிட்டோன்னா இந்த கொழப்பு இல்லாமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ஃபில்டர் பண்ணி வச்சாச்சு. ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி நல்லா அலசி வச்சோன்னா இங்கே பாருங்கள், இந்த உதிரியாக வரும். இல்லாட்டின்னா கஞ்சி கட்டின மாதிரி ஆகும். ஸோ அதனால தான் இது சூடோட நார்மல் வாட்டர் போட்டு வாஷ் பண்ணி இதை வச்சிடணும். இப்போ நம்ம பாகு காய்ச்சி எடுத்தாச்சு. இதை நம்ம ஊற்றிக்கலாம். ரொம்ப லிக்விடாக வேண்டாம், ரொம்ப திக்காகவும் வேண்டாம். நார்மலாக, ஏன்னா நம்ம தேங்காய் பால் ஊற்றுறதுனால அது நார்மலாக லிக்விடாக வந்துடும். ஸோ அதனால் ரொம்ப தண்ணியாக வேண்டாம் பாகு. ஒரு கொதி வந்த உடனே நம்ம பாலாடையை இதில் போட்டுடலாம். ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த வெல்லத்தோட டேஸ்ட் இந்த பாலாடையில் நல்லா ஒட்டி நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. நம்ம ஒரே ஒரு பிஞ்ச் சால்ட்டு போட்டுக்கலாம். ஏன்னா ஸ்வீட் அதிகமாக காட்டும், அதுக்காக கொஞ்சமாக சால்ட்டு. இதோட ஏலக்காவும் இப்போ போட்டுடலாம். நல்லா கலரி விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா கெட்டியாக வருது. இப்போ நம்ம ஒரே ஒரு ஸ்பூன் நெய் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கெட்டியாக ஆகும்போது நீங்கள் இதை சிம்லே வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு பண்ணால் தான் இது நல்லா அந்த வெல்லத்தோடு சேர்ந்து நல்லா வரும். இப்போ பாருங்கள், நல்லா கெட்டியாகிடுச்சு. இப்போ நம்ம 3ஆவதாக எடுத்த தேங்காய் பால் விட போகிறோம். இது ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு பாலே நம்ம விட்டுட்டோன்னா அது திக்காக இருக்கும். இது ஊற்றும் போது திரிஞ்சிடும். ஸோ அதனால் ரொம்ப லிக்விடாக தண்ணியாக இருக்கிற பாலை ஃபஸ்ட்டு விடணும். இப்போ இது நல்லா கொஞ்சம் திக்காகட்டும். இது நம்ம சிம்லேயே வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி செய்யும் போது தான் இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா வரும். இப்போ பாருங்கள், இது நல்லா திக்காகிடுச்சு. இப்போ நம்ம செகண்ட் எடுத்த தேங்காய் பாலை இதை விட்டுக்கலாம். நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இது ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே கொதிக்கட்டும். இது கொஞ்சம் திக்கானதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த பாலை ஊற்றிடலாம்.
நல்லா திக்காயிடுச்சு. இப்போ நல்ல சிம்மில் வச்சுட்டு ஃபஸ்ட் எடுத்த பாலை வந்து நம்ம ஊற்றிடணும். இது நல்லா கலந்து விட்டுட்டு உடனே ஆஃப் பண்ணிடலாம். இது ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம். ஃபைனலாக நம்ம முந்திரியும் தேங்காயும் வறுத்து போட்டுடலாம். ஒரு 2 ஸ்பூன் போட்டால் போதும். கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆன உடனே இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து நான் தேங்காவும் நெய்யிலே வறுத்து போடுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெயிலையும் போட்டுக்கலாம். நல்ல ஒரு ப்ரௌன் கலராக ஆகணும். இது பாருங்கள், இது நல்லா இப்படி ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இதை எடுத்துகிட்டு போட்டுக்கலாம். ஓகே, நம்ம இப்போ சூப்பரான ஒரு டிஷ் அடை பிரதமன் பண்ணோம். ஸோ ஓணத்துக்கு ரொம்ப 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 ஸ்பெஷலான ஒரு டிஷ்ஷு. ஏன்னா இது ஓணத்துக்கு இது மட்டும்தான் நம்ம வெல்லம் போட்டு பண்ணுவோம். மற்றது எல்லாமே நார்மலான ஒரு மில்கில் தான் பண்ணுவோம். ஸோ அதனால் இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து விஆர் கிச்சனில் அடுத்தடுத்த டிஷ்ஷஸ் நீங்கள் பார்க்குறதுக்கு எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.